சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மணி 8 ஆச்சு. பிரியாணி சாப்பிட போலாம், அங்க போலாம், இங்க போலாம்னு சொல்லிட்டு 4 மணி வரைக்கும் தூங்கூடாவும் பண்ணிட்டா. இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இவள்கிட்ட இருந்து தப்பிச்சிட வேண்டியதான். எங்க போற? பாத்ரூம் கிடி. இன்னைக்கு என்னோட டே. நான் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் நீ பெட்டை விட்டு எந்திரிக்க கூடாது. படு. ஒரு தடவை எழுந்துட்டா எனக்கு திருப்பி தூக்கம் வராதுடி. படுற டே. இவள தூங்குமா, தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. இவகிட்ட இருந்து யாராவது என்ன காப்பாத்துங்களேன். ஐயோ, தூங்கிட்டா போல. ஏய், அப்பாடி எழுந்துட்டா. சப்பா. ஏய், எங்க போற? பாத்ரூம் கிடி. டியா, வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். வாங்க போங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேங்க. அதுவும் வெக்கப்பட்டுட்டே தான் சொல்லணும். வெக்கமா? பையன் எப்படி வெக்கப்படுறது? நேத்து நான் வெக்கப்படல. ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் வெக்கப்படணுமா? பசங்க நீங்க வெக்கப்பட மாட்டீங்களா? பண்றா. எங்க எங்க வாங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேங்க. உனக்காக இந்த ரூலை கூட கேன்சல் பண்ணிடுறேன். ஆனா தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத. ஹேய், எங்க போற? ரூல் நம்பர் 2, என்ன கேட்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது. ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாது. பாத்ரூம் கூட போக கூடாதா? ஏ, மூச்சு வாங்குற நீ. போடுறா மூச்ச. ரீல்ஸ் எடுக்க நானே இவ்ளோ சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். இவ என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ரெடி. வாங்க சார். உங்க நேம் என்ன சார்? ரெசியூம் கொண்டு வந்திருக்கீங்களா? காட்டுங்க பார்க்கலாம். எதுக்குடி அதெல்லாம் கேக்குற? பின்ன இங்க என்ன இன்டர்வியூ கால் எடுக்கறாங்க. இவ்ளோ டிப் டாப்பா ரெடி ஆயி வந்திருக்க. உனக்கு இந்த ட்ரெஸ்லாம் செட் ஆகாது. உன்னை எப்படி மாத்துறேன்னு மட்டும் பார். இப்ப சூப்பரா இருக்க. இப்படியே போய் ரீல் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஏய், இப்படிதான் இருக்கணும். வா வா, இங்க பாரு. நான் இப்படி சிரிச்சுட்டே வருவேன், அப்ப நீ முறைச்சிட்டே போகணும். நான் முறைச்சிட்டே வருவேன், அப்ப நீ சிரிச்சுட்டே போகணும். புரிஞ்சுதா? போலாமா? ஏய், அந்த பக்கம் போடுடா. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒன் மோர் போலாம். முறைக்கணும்டா. ஒரு நிமிஷம் கீழே குனி. நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கிஸ் பண்ண கூப்பிடுறாப்பல. ஒழுங்கா பண்ணு, ஒழுங்கா பண்ணு, ஒழுங்கா பண்ணு. வலிக்குது. வாட்டி ஒழுங்கா பண்ற. அப்படியே போயிடு. ஃப்ரேமே இவ்வளவுதான்டா இருக்கு. உன்ன வா. சரி மோரா அழு. டேய் டேய் டேய், மூஞ்சில எக்ஸ்பிரஷன் கொடுக்காம கழுத்துல எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க. வேணாடா, ஒழுங்கா பண்ற. இதான் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. ரெடி. ஒரு நிமிஷம். மோகனே உன்ன எங்க கல்லு. ரீல்ஸ் கூட ஒழுங்கா எடுக்க முடியல. இப்படி போனா அப்படி போறோம், அப்படி போனா இப்படி போறோம். என்னாடி அம்மா, பசிக்குது, சாப்பிடலாமா? இவர் கிழிச்ச கிழிக்கு சாப்பாடு வேற. ஏதாவது சமைக்கிறியா? சமைக்கிறியாவா? இது என்னோட டே. தண்ணி குடிக்கதா கூட நான் ஆர்டர் பண்ணி தான் குடிப்பேன். சரிம்மா, ஏதாச்சும் மீல்ஸ், பிரியாணி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம்ல? எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் ஆர்டர் பண்ணுவேன். அதைத்தான் நீயும் சாப்பிடணும். புரிஞ்சுதா? சரிம்மா. என்ன ஆர்டர் பண்றா?
என்ன ஆர்டர் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஒரு பிரியாணி, அட்லீஸ்ட் ஒரு பரோட்டாவது வந்தா நல்லா இருக்குமே. என்னது இது? ஒயர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. மா, என்னம்மா இது? பீட்சா. பீட்சாவா? ஒரு பிரியாணி, மீல்ஸ், பரோட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. பீட்சா. அது பீஸான்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே. எனக்கு கொஞ்சம் கொடுமா. பீட்சா? ஒரு மாதிரி இருக்கே. என்ன வயிறு ஒரு மாதிரி பண்ணுது? மா, வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. எதனால? பீட்சா. வயித்த கலக்குதே. இத புடிமா. பீட்சா. எப்படி எந்த வேலையுமே செய்யாம உங்களால சும்மா உட்காந்துருக்க முடியுது? போர் அடிக்குதுடி. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. அப்ப கேம் விளையாடலாமா? நேத்து ஒரு கேம் விளையாண்டமே, அதை கண்டினியூ பண்ணலாமா? நேத்து விளையாடின கேமா? என்னடா இது 1 2 3ல கோலம் போட்டு வச்சிருக்க? இது 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம் டி. பாண்டி விளையாடுறது. இது எப்படி விளையாடுறது? இந்த கல்லு இருக்குல்ல, அதை தூக்கி போடணும். ஓகே. ஏய், கட்டத்துக்குள்ளார போடணும்டி. ஏய், எப்பறா? எனக்கு புரியல. குடு. இங்க பாரு. ஃபர்ஸ்ட் இந்த கட்டத்துக்குள்ளார போடணும். அத அப்படியே தாண்டி இப்ப அப்படியே அந்த கல்லை எடுக்கணும். எடுத்துட்டு தாண்டிடணும். ஏய், சூப்பர்ரா. நல்லா இப்ப விளையாடு. 2ல போடணும். ஏய், அவுட். இப்படி போட்டா அவுட். அதுக்கு தான் போட்டு காட்டுறேன். இப்ப நீ போடு. இந்த மாவு மிஷின் பேண்ட போட்டு எப்படி விளையாடுறா? நல்லா விளையாடுறா. 5 போடு. ஐயோ, என்னால முடியலடா. இன்னைக்கு ஆண்டு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். வா. நீயே ஜெயிச்சதா வெச்சுக்கோ. என்னால முடியல. அதெல்லாம் முடியாது. யார் ஜெயிச்சான்னு பார்க்கணும். வா. ஒழுங்கா விளையாடு. எனக்கு மயக்கமா வருது. மயக்கமா வருது. இங்க பாரு. சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு திருப்பி கேம கண்டினியூ பண்ணலாம். உன்ன மாதிரி ஓடி ஆடி விளையாடுற கேம்லாம் இல்ல. உட்கார்ந்த இடத்துல விளையாடுற கேம். அப்படி என்ன கேம்? அதுவா? அங்க பாம்பு போடு. அவனே என்ன சுடுற? கூட வேற. இங்க வா மாடிக்கு வா. காப்பாத்துறா. ஐயோ, ஹெல்ப். டேய் பசங்களா, யாரா வாங்கடா. யூ வந்துட்டேன். எவன் டாப் பொறுக்கி போயிடுங்களா? ஏய், அவன சுடுறா. ஏய், நீ தான சொல்ல முடியும். சுடு. ஏய், என்னடா இது? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கொல்லுங்க, சுடுங்க, பாம்பு போடுங்கன்னு. வீடா இல்ல பாகிஸ்தான் பாடுறா? நானும் ஏதோ பிரச்சனை நினைச்சு உள்ள வந்தா கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. பக்கத்து வீட்டுல ஆள்க இருக்கணுமா வேணாமா? இங்க பாருங்க சார், இந்த மாதிரிலாம் இனிமேல் சவுண்ட் வந்துச்சு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். கேம் விளையாட சொன்னா காட்டு மிராணி மாதிரி கத்துறாங்க. ஐயோ சார், சாரி சார். ஏய், இவ்வளவு நாள் எந்த கம்ப்ளைண்டும் இல்லாம ஒழுங்கா இருந்தேன்டி. உன் கூட ஒரு கேம் தான் விளையாண்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டியடி. சரி, இந்த வாட்டி வேற யாரும் வராத மாதிரி ஒரு பிளேஸ்ல போய் இறங்கலாம். வா, நான் சொல்லி தரேன். மறுபடியுமா? இங்க பாரு, இது ஒன் டேங்கிறதுனால தான் நீ ஷாப்பிங் கேட்டதும் கூட்டு போறேன். அங்க வந்து அது வேணும் இது வேணும் சொல்லி பட்ஜெட் ஆக்குனாலும் பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன். உட்காரு. உக்காண்டியா? போலாம். $35,000 ஷாப்பிங் பண்ணிருக்கியடி. என் ஒரு மாசம் சேலரிய ஒரே ஸ்வைப்ல காலி பண்ணிட்டியடி. 5,000 ரூபா கொடுத்து செருப்பு வாங்கியிருக்க. என் வாழ்க்கை மொத்தம் நான் வாங்கின செருப்போட விலையை சேர்த்தா கூட 5,000 ரூபா வராதுரி. அதை எங்கடி யூஸ் பண்ணுவ? ரெஸ்ட் ரூம் போறதுக்குங்க. என்கிட்ட செருப்பே இல்லைல்ல, அதான் புது செருப்பு வாங்கினேன். சரி, அதெல்லாம் கொடுங்க. நான் போய் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண போறேன்.
ஒரே ஒரு போஸ்டுக்காக என் சேலரி மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டியடி. இவகிட்ட அந்த டீல போடாமலே இருந்திருக்கலாம் போலயே. ச்சே. மணி 9 தான் ஆகுது. இவகிட்ட இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. ஐயோ வராளே. என்னங்க, எனக்கு காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஒரு ஆசை. பெருசா ஏதோ பிளான் பண்றா போல. என்கிட்டலாம் சுத்தமா காசு இல்லம்மா. நீங்க செலவு பண்ண வேணாம், நானே செலவு பண்றேன். அப்படியா? என்ன விஷயம்? எனக்கு பீர் அடிக்கணும். பீரா? அதெல்லாம் முடியாது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களா எப்படி முடியவே முடியாது. இன்னைக்கு ஏன் டே? நேத்து நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சல, இன்னைக்கு நான் சொல்றத நீ செய்யற. ஐயோ இவ விடமாட்டா போலயே. சரி, நீயும் வேணா ஒண்ணு வாங்கிக்கோய. ஓகே, அப்படின்னா ஓகே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எஸ். உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப என்னமோ தெரியல, பேசணும் போல தோணுது. அப்படியா? பேசு பேசு, என்ன வேணா பேசு, எவ்வளவு வேணா பேசு. பேசு பேசு. நீ லவ் பண்ணிருக்கியா? கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு 3 வருஷம். 3 வருஷமா லவ் பண்ணியா? ஃபாலோ பண்ண. அப்புறம் என்னாச்சு? என் லவ்வ சொல்ல பயமா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட சொல்ல சொன்னேன். இப்ப அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியா? கேவலமா இருக்கு. ஆனா ஏலம் அப்படி இல்ல, காவிய காதல். காவிய காதலா? ஹே, நீ ஒன்னும் பயப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ இல்ல. அப்போ ஓகே, அப்போ ஓகே. அந்த ரமேஷ் ஏன்டா அப்படி பண்ணா? என்னடி பண்ணா? 3 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணா. பிரேக்கப் பண்ணிட்ட. 3 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணதுக்கு அடி பிரேக்கப் பண்ண? நான் மெசேஜ் பண்றேன், அத பார்த்துட்டு 3 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவானா? அதான் பிரேக்கப் பண்ணிட்ட. அடிப்பாவி. சரி, உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளுடா. என் புருஷன். அப்படியா? உனக்கு என்ன பிடிக்குமா? ஓப்பனா ஒன்னு சொல்லவா? போதையில கூட எனக்கு ஒண்ணு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருந்தா எப்படா பிடிக்கும்? ஆனா நீ நல்லவன்டா, நல்லவன். அப்படின்னா எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. என்ன டிவோர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டல்ல? அத நான் நாளைக்கு சொல்றேன். ஏய், இப்ப ஏதாவது சொல்றி? குட் நைட். ஏய், ஏதாவது சொல்றி? ஏய்